அனைவருக்கும் வணக்கம். லஜிதர், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்திருக்கின்றது. நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது, அதாவது கிட்டத்தட்ட 8 ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் இன்னும் 40 ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள், பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், வடகிழக்கில் வாழ்கிற மக்கள், நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி, இங்கே 2 விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கல், சிங்களைசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன். அடுத்தது புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கை. இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். யாருடைய ஆட்சியிலையுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய சம்பவத்திலே 5 பேர், ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதியுச்ச சர்வாதிகார கொடூர போக்கினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில். நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதனை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம். மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட பாராளுமன்ற எம்பி ஒருத்தர் சொல்லிக்கார், தையீட்டி பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று தையீட்டில் நடந்த பிரச்சனை எப்படி போனேன்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். என்னென்னா, இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாண்டா, இவன் ஹிஸ்ட்ரி என்ன, இவளுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணும்ன்ற எங்களோட மக்கள் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தாம் போக்கில் போகக்கூடாது. தெளிவாக சொல்லணும்னா, இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை. எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது. நேற்றைய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால், கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடு தான் என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்களோட பங்காளி சண்டை, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், சரியா? ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால், உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி கொடுத்த அதிகாரம் தான் அந்த அளவு மட்டுக்கும் வந்திருக்கின்றது. இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார். ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தான்னு கேட்டால் இல்லை. இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும், பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும், தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயம் இழைக்கிற முறையில்தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது. மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால், ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால், தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயமில்லை என்று சொல்கின்றோம் என்றால், அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதனால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்து விடுங்கள். ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படியே இருந்து விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக கேட்குறோம் என்னென்னா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினவர்கள்? இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க. நீங்கள் இதுவரைக்கும் அவங்களோட அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்துருக்கீங்களா? இல்லாட்டா இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா? தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால், நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செயற்பட்டது பிழை என்று சொல்லுங்கள். பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள். உங்களை மக்கள் போற்றுவார்கள். உங்களால் எதுவுமே இயலாத நிலைமை என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும். நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க. பண்ணையில் போய் ஓட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்க. அதுக்கு அவங்களுக்கு பதவி தந்தாங்க. நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதவி தந்துறாங்க. எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இனப்பிரச்சனை மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் ஒரு பேரினவாத சக்திக்கு, அரசாங்கத்துக்கு
வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள். இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தினை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம். இதே விட மிக தெளிவாக சொல்லணுமே இருந்தால் இன்றைக்கு அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே டிக்டாக் தடை பண்ணிட்டாங்க. ஏனென்றால் அங்கே முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சிந்தனை தெளிவற்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள். ஆனால் ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், அந்த தையீட்டிலேருந்து போராடுறாங்களே அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள யாருக்காண்டி போராடுறாங்க? போராடுறவங்க எல்லாரும் இதில் நிற்கிறாங்க, இவ்வளோ படிக்கங்கள், இவங்களெல்லாம் யாருக்காண்டி போராடுறாங்க? இன்றைக்கு தையீட்டில் நடக்குன்னா நாளைக்கு அது தெல்லிப்பளையில் நடக்கும், யாழ்ப்பாணத்தில் நடக்கும், வேலையில் நடக்கும், கொக்கில் நடக்குமே. பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு புதிதாக ஒரு விகாரம் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போனது உங்களா இருக்காது தெரியுமா? அதை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் முக்கியமாக எவ்வளவு காலமாக தடுத்தாடி கொண்டிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் என்னென்னா, we are not your enemies and we also respect the Lord Buddha. We also hear some words of Lord Buddha. But this is an occupation. The legal documents and the printout and the documentations of the land was in the hands of the landowners, Tamil's owners. But you occupied their land without any legal documents or legal evidence. இதில் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், நேற்றைக்கு தையீட்டிக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர், நான் நேரே பேரை சொல்கிறேன், அர்ச்சனா ராமநாதன் என்று சொல்கிறார். அதாவது கோர்ட்ஸ் ஓர்டரை மீறி வந்து போராட்டம் செஞ்சபடியாக தான் கைது செய்யப்பட்டவர்களாம். நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்றால், கோர்ட்ஸ் ஓர்டருக்கு ஒழுங்கமையாக அந்த விகாரம் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால், அதாவது வந்து நீதிமன்றத்தால் தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லி அந்த கட்டுமானத்தை எதிர்த்து வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் என்று சொல்லி ஒரு போர்ட் வைக்க பார்த்துருக்கணும். அந்த போர்ட் வைக்கிற வந்த இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு என்னென்னா, இதுதான் பிரச்சனை. சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லி கைது செய்கிறீங்கண்டா, அப்போ இந்த நாட்டில் நீதி யாருக்கு வேலை செய்யுது? நீதி என்றது தமிழ் மக்களுக்கு மட்டுமா? நாங்கள் தொடர்ச்சி எத்தனை அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். 2009 யுத்தத்துலேயும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு வகையாக ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்கள். இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடிப்பெரும்பான்மையை இந்த வடகிழக்கில் வந்து குறைக்கணும் என்ற ரீதியில் வந்து திட்டமிட கொண்டு வரப்படுது. தையீட்டில் எத்தனை சிங்கள மக்கள் இருக்கிறார்கள்? எதற்காக அங்கே இவ்வளவு பெரிய வியாறு? கிட்டத்தட்ட 40 ஏக்கரங்க தமிழ் மக்கள் இந்த காணியில் நீங்கள் ஆக்கிரமிப்பீங்கன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க சின்ன வயசுலேருந்து உருண்டு பிறண்டு வளர்ந்த அந்த பூமியில் இங்கே நிறைய பேர் இல்லை கொமெண்ட் போடுறார்கள், ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து கீழே வந்து கொமெண்ட் போடுறார்கள். ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னா, நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்காண்டி மட்டும் இல்லை. இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களிடத்தில் நான் இருக்கேன், நாளை இன்னொருத்தன் இருப்பாங்க, எங்களோட பேர் வந்து மறந்து போயிடும். நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலைத்திருப்புக்காக. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் மற்றவண்ட காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது, தண்ட காணிக்கலோன்னு நடக்கலைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதை விட மிக முக்கியமாக சொல்கிறோம் என்னென்னா, நாங்கள் மத குருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை. ஆனால் பௌத்த மத குருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்கள் அடக்குறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில் மட்டும் இருக்குது. இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க எவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொட்டஸ்டிங். பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் இங்கே பிரச்சனையை தூண்டுறோம் என்று. யார் பிரச்சனையை தூண்டுறது? இங்கே மக்களுடைய அரசு அனுமதியற்ற ரீதியில் வந்து விகாரையை கட்டியது யார்? இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள், நேரடியாக சொல்கிறேன், என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கற்றர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள், நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா? இது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது, ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது, தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம். ஆனால்
நீங்கள் திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருங்களையும் ஏமாந்து கொண்டே வாரீங்க. அங்கே தமிழ் மக்களை தான் சொல்கிறோம்.